Hello viewers, இன்னைக்கு வந்து ஒரு சிம்பிளான வெண்டைக்காய் பொரியல் எப்படி பண்றதுன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இன்னைக்கு வந்து ஒரு சின்ன வெண்டைக்காய் பொரியல் எப்படி பண்றது, சிம்பிள் ஆயிட்டு எப்படி பண்றதுன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். அத பொரியல் எப்பவுமே நீங்க பண்ணும்போது இரும்பு கடாய், நான் ஏன் இன்ஸ்டன்ட் பண்ணி திரும்ப எதுக்கு நான் வீடியோல சொல்லிட்டு இருக்கேன்னா, அது நல்லா முறுமுறுன்னு வருது, நல்லா இருக்குது, அதோட டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பட் இரும்பு கடாயில் பண்ணால் உடனே எடுத்து வச்சிடணும். இது ஏன் இப்படி இருக்குன்னு பார்க்காதீங்க, ஆல்ரெடி நான் சீசன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், பேப்பர் வச்சு எடுத்தால் கூட இப்போ தான் சீசன் பண்ணி வச்சேன், எண்ணெய் போட்டு வச்சுருக்கேன். ஆல்ரெடி இருந்த பேப்பர் இந்த சைட் செக் பண்ணும். ஓகேவா, இதில் வந்து நல்லா காஞ்சிடுச்சு. ஸோ அதனால் இந்த மாதிரி இருக்குது. கொஞ்சம் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஓகே, நல்லா புகை வரும் ஆனால் இரும்பு கடாயில் பண்ணிங்கன்னா. ஓகே, எண்ணெய் நிறைய ஊற்ற தேவையில்லை, ஏன்னா ஊறும் எண்ணெய், அந்த எண்ணெய் அப்படியே தான் இருக்கும். ஸோ இப்போ தாளிக்க வேண்டியது, நான் யூஸ்வலாக பண்ணும்போது உளுந்து போடுவேன், நிறைய உளுந்து போடுவேன். சாப்பிடும் போது வெண்டைக்காய் பொரியலோட கடக்கு முடக்குன்னு நல்லாயிருக்கும். 3 ஸ்பூன், கொஞ்சம் 1/4 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு, சும்மா ஒரு காஞ்ச மிளகா, இதெல்லாம் வதங்கிட்ட பிறகு அதுக்குள்ளே இதாகிடுச்சு பாருங்கள். கட் பண்ணி வச்சுருக்கேன் நான். இது நல்லா ஸ்லைசர்லேயே ஸ்லைஸ் பண்ணிக்கலாம் ஈஸியாக. நான் அதை சொல்கிறேன், இதை அப்படியே போட்டுருங்க. இது நல்லா எண்ணெய் அந்த குழப்பு போடணும். இன்றைக்கி எங்கள் வீட்டில் கீரை வெண்டைக்காய் பொரியல், ஃப்ரைடே அண்ட் உருளைக்கிழங்கு பொரியல். இதே கடாயில் நான் பண்ணிடுவேன் உருளைக்கிழங்கையும். அதனால தான் இந்த கடாய் நான் அமேசானில் தான் வாங்கினேன். 498 நினைக்கிறேன், இரும்பு கடாய். இது ஆக்சுவலி நார்த் இந்தியன் கடாய். இப்போ புதுசாக இரும்பு கடாய் வாங்கணும்னு ஆசை வந்துடுச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் இரும்பு கடாயெலாம் வாங்கியிருக்கேன். அது வேணும்னா சொல்லுங்கள், ஒரு வீடியோவாக போடுறேன். அண்ட் இன்றைக்கி நீங்கள் என்ன சமைச்சிங்கன்றதை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்றைக்கி நான் சொன்ன மாதிரி கீரை, வெண்டைக்காய், உருளைக்கிழங்கு பொரியல், தயிர், வேறு என்ன, முட்டை, பிஷா குட்டிக்காக முட்டை, அவ்வளோதான். இது நல்லா பாருங்கள், குழப்பு போயிடும். நான்ஸ்டிக்கில் பண்ணால் குழப்பு அப்படியே ரீடைன் ஆகிற மாதிரி எனக்கு ஃபீலிங். ஸோ இது எண்ணெயில் வதங்கிடுச்சு லைட்டாக. இப்போது இதில் மிளகா பொடி, குழம்பு மிளகா பொடி தான் 1 ஸ்பூன் அண்ட் 2 ஸ்பூன், சின்ன ஸ்பூனில் 2 போட்டுட்டு இதுக்கு தேவையான உப்பையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணியாச்சு. இது ஸ்லோவிலே சுருண்டை விட்டுடலாம். பார்க்க எண்ணெய் இல்லாத மாதிரி இருக்கும், பட் இது நல்லா ரோஸ்ட் ஆன பிறகு எண்ணெய் அதுலேருந்து வரும். நான் காட்டுறேன். கீரை கொஞ்சம் சப்புன்னு இருக்குன்றதுனால கொஞ்சம் காரமாக. ஓகே, இது நல்லா ஸ்லோலே ரோஸ்ட் ஆகிட்ட பிறகு நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுக்கு அடுத்தது உருளைக்கிழங்கு பொரியலும் இதிலே பண்ணிடலாம். சேம் மெத்தட் தான், யம்மியாக இருக்கும். இதில் எள்ளு இருக்கவங்க எள்ளு மேலே தூவிட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். வறுத்த எள்ளு என்கிட்ட எள்ளை காணும், தேட முடியல. இப்போ நான் இதை எடுத்துடுறேன். ஏன்னா வெறும் தனியா ஜீரகம் போட்டு கூட பண்ணலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், வேறு மாதிரி. ஓகே, எடுத்தாச்சு. சுவையான என்னது இது, லேடிஸ் ஃபிங்கர் ஃப்ரை ரெடி. இதே கடாயில் நம்ம உருளைக்கிழங்கு பொரியலும் பண்ணிடலாம்.
ஸோ கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் ஜீரகம், அவ்வளோதான். ஸோ இது இதுக்கு வந்து ஈஸியாக இதுக்கு வந்து கருவேப்பிலை போட்டால் நல்லாயிருக்கும். ஸோ நம்ம ஓகேவா, அது பொரியட்டும். உருளைக்கிழங்கு போட்டுடலாம். மஞ்சள் பொடி கூட நீங்கள் அந்த மஞ்சளை காய வச்சு வீட்லேயே அரைச்சிக்கோங்க. கிழங்கு மஞ்சளை வறுத்து அரைக்கணுமா எனக்கு சரியாக தெரியல, எங்கள் அம்மா தான் பண்ணி தருவாங்க. இதுக்கும் தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம். நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். இதில் அப்புறம் கொஞ்சம் மிளகா பொடி போடலாம். இப்போ இது நல்லா கொஞ்சம் வதங்கிடுச்சு. பார்த்தீங்கன்னா இதில் லைட்டாக மிளகா பொடி 1 ஸ்பூன் தான் போட போகிறேன், ஏன்னா காரம் வேண்டாம் நிறையா. இவ்வளோ போதும். இந்த ஒன்றுனா பெரிய ஸ்பூன் கிடையாது, சின்ன ஸ்பூன் தான். ஸோ இது ரெடி ஆகட்டும். சாதம் வச்சுருக்கேன். அப்புறம் நான் சமைச்சு முடிச்சாச்சு. அதுக்குள்ளே வித்தின் ½ அன் ஹவரில் முடிஞ்சிடுச்சு எல்லாம். என்னென்ன சமைச்சுன்றதை உங்களுக்கு நான் காட்டுறேன். ஆஜியோட பார்சல் வந்திருக்கு. ஸோ இது வீடியோ எடுத்தேன். நிறைய கிளாத்ஸ் வாங்கியிருக்கேன். ப்ரைஸ் டீட்டெயில்ஸ், ஆஃபர்ஸ் எல்லாத்தையும் தனியாக ஒரு வீடியோவாக போடுறேன். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கெட் ரெடி. இதில் நேற்று கல்யாணத்துக்கு போயிருந்தேன், மேக்கப் பண்ணிவிட்டு சூப்பராக இருக்குது இந்த கண்ணாடி. ஆஃபர் கிடைக்கும் போது நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இது இந்த சைட் ஜூம், இது இந்த சைட் நார்மல், இப்படி ரொட்டேட் பண்ணிக்கலாம். இதுதான் அந்த கண்ணாடி. ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. என்னோட லஞ்ச் ப்ரிப்பரேஷன் இதுதான். சாதம், கீரை, உருளைக்கிழங்கு பொரியல். கீரை எப்படி யூஸ்வலாக பண்ணுற மாதிரி தான், கொஞ்சம் புளி போட்டு பருப்பு. சாப்பிட போகிறேன். எல்லாத்தையும் எடுத்து தட்டில் போட்டாச்சு. நானும் சாப்பிட்றேன். நீங்களும் என்ன சாப்பிட்டீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.